Hi friends, in this class we will talk about marginal costing chapter புது concept ஓகேங்களா. So margin of safety ங்கிற concept நம்ம பார்க்க போறோம். So margin of safety னா ஒண்ணுமே இல்ல. Safety. சேஃப்டிங்கிறது एक्चुअली என்னது நமக்கு வந்து லாஸ் வரக்கூடாது. அப்போ ப்ராஃபிட் வரக்கூடிய ஏரியா தான் சேஃப்டி ஏரியா ஓகேங்களா. ஸோ எந்த மார்ஜின்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் ஏரியா வருங்கிறது தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ சேஃப்டிங்கிறது உங்களுக்கு வந்து லாஸ் வராமல் இருக்கிறது தான் சேஃப்டி. அப்படின்னா என்னது உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும் ஓகேங்களா. ஸோ அது எந்த மார்ஜின்லேருந்து எந்த பாயிண்ட் ஆஃப் குவான்டிட்டியிலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வருதோ அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறது என்னது, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அப்போது அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை யூனிட் நம்ம சேல் பண்ணணும், அதுக்கு முன்னாடி உள்ள யூனிட்ஸ்லாம் வந்து எப்படின்னா லாஸ்க்குள்ள யூனிட்ஸ். பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து எப்படின்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அந்த குவான்டிட்டிக்கு அப்புறம் நீங்கள் சேல் பண்ணக்கூடிய எல்லா யூனிட்ஸுக்குமே ப்ராஃபிட் மட்டும் தான் வரும் ஓகேங்களா. லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ஏரியா பியாண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏரியாஸ் ஃபுல்லாமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து எப்படின்னா ப்ராஃபிட்டபிள் ஏரியா. ஸோ அந்த ஏரியா தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு சம் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ குவான்டிட்டி வந்து 0ல் இருக்குது. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சேல்ஸ் குவான்டிட்டி வந்து 1 lakh ஓகேங்களா. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து 2 rupees, அதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 rupees சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 rupees சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து டோட்டலாக 50,000 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, ஃபிக்ஸில் அங்கே இன்கர் ஆனது ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். பிரேக் ஈவன் பாயிண்ட் குவான்டிட்டி நமக்கு தேவை. எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் குவான்டிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸ் 2, வேரியபிள் காஸ்ட் 1 ஓகே. ஸோ இது ரெண்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்போ வரக்கூடியதான் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஓகேங்களா. ஸோ இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் குவான்டிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஃபிக்ஸட் காஸ்ட் 50,000 பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 1 rupees. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ 50,000 யூனிட்ஸ் தான் உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி வரக்கூடியது ஃபுல்லாமே லாஸ் ஏரியாஸ், சேஃப்டி ஏரியா கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் ஏரியா ஓகேங்களா. ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ஏரியா தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஏரியா ஓகேங்களா. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஏரியா வந்து எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ஏரியா. இந்த ப்ராஃபிட்டபிள் ஏரியா தான் உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஓகே, ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா இதுக்கப்புறம் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 50,000 யூனிட்ஸ், சேல்ஸ் குவான்டிட்டி வந்து 1 lakh யூனிட்ஸ். அப்போ சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் இந்த 50,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேப் வந்து பார்த்தா 50,000 யூனிட் இருக்குது. இதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி குவான்டிட்டியில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா சேல்ஸ் 1 lakh மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் 50,000 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா வந்து எப்படின்னா சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஓகே. சப்போஸ் இது குவான்டிட்டியில் தேவைன்னா சேல்ஸை நீங்கள் குவான்டிட்டியில் எடுங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட்டையும் நீங்கள் குவான்டிட்டியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியில் கிடைக்கும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து குவான்டிட்டியில் கிடைக்கும். சப்போஸ் இது வந்து ருப்பீஸில் நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, சேல்ஸ் வந்து டோட்டல் சேல்ஸு ருப்பீஸில் எடுங்க. ருப்பீஸ் வந்து இங்கே எவ்வளோ, சேல்ஸ் குவான்டிட்டி வந்து 1 lakh, சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 2 lakh. அப்போ சேல்ஸுங்கிறது என்னவாக இருக்கும், 1 lakh × 2 போட்டிங்கன்னா 2 lakhs தான் சேல்ஸு ஓகேங்களா. ஸோ 2 lakhs. அப்போது பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருப்பீஸில் நீங்கள் எடுங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் ருப்பீஸ்னால் என்ன வரும், பிரேக் ஈவன் பாயிண்ட் குவான்டிட்டியில் 50,000, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா ப்ரைஸு. ஸோ 50,000 × 2 போட்டிங்கன்னா 1 lakh தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் ருப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கிளியரா. ஸோ இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை ருப்பீஸுக்கு நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ ஓகேங்களா. பிவி ரேஷியோ இங்கே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், பிவி ரேஷியோவுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100 தான் பிவி ரேஷியோ. கான்ட்ரிபியூஷன் இங்கே வந்து 1 போட்டுக்கோங்க, பை சேல்ஸ் வந்து 2. ஸோ 2 × 100 போட்டிங்கன்னா 100ல் 1/2 என்னது 50% தான் பிவி ரேஷியோ ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார்முலா பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலாவில் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக 50 ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 50,000, பிவி ரேஷியோ வந்து 50%. ஸோ 50,000 பை 50% போட்டிங்கன்னா 1 lakh வரும். இதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருப்பீஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது.
இல்லை பிரேக் ஈவன் பாயிண்ட் ருபீஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் குவான்டிட்டி வந்து 50,000 ஓகே. ஸோ 50,000 குவான்டிட்டி, ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ரூபா. ஸோ 50,000 யூனிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 lakh வரும். இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருபீஸ். இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபார்முலா போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருபீஸ் வந்து நம்ம கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஓகே, ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ருப்பீஸில் நம்ம கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் ரெண்டுமே ருப்பீஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ சேல்ஸ் வந்து ருப்பீஸில் 2 lakhs வந்து கொடுத்துருக்காங்க, மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் ருப்பீஸில் 1 lakh சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 1 lakh. கிளியரா? அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து குவான்டிட்டியில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து 50,000 குவான்டிட்டியில் கிடச்சிருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து 50,000 குவான்டிட்டி, ஒரு 50,000 யூனிட்ஸு, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபானா 50,000 யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ 1 lakh. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து நீங்கள் ருப்பீஸில் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு 1 lakh வரும் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே நமக்கு வந்திருக்கு. கிளியரா? ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபஸ்ட்டு குவான்டிட்டி, அதுக்கப்புறம் ருப்பீஸ். குவான்டிட்டி வந்து பார்த்தா சேல்ஸ் குவான்டிட்டி மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் குவான்டிட்டி ஓகேங்களா. இன் ருப்பீஸில் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணால் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருப்பீஸ். ஓகே, சேல்ஸ் குவான்டிட்டி கிடையாது, டோட்டல் சேல்ஸு மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து குவான்டிட்டி கிடையாது ருப்பீஸில் ஓகேங்களா. இவ்வளோதான் மேட்ரு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா இதுதான். மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா ஏரியா பியாண்ட் த பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து அப்புறம் எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குதோ ஓகேங்களா. ஸோ அப் டு த சேல்ஸ் குவான்டிட்டி வரைக்கும் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குதோ அதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜ் நம்பர் 458ல் சம் நம்பர் 3 நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா பிவி ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிவி ரேஷியோ அண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட்குள்ளே வரோம், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஓகே, ஸோ தேட் சார் வந்து ரீட் பண்ணுங்கள். த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பட்ஜெட் த ஃபாலோயிங் டேட்டா ஃபார் த கம்மிங் இயர் ஓகே. ஸோ அவங்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, பேராகிராஃபாக கொடுக்கல. ஸோ அவங்களே ஷார்ட்டாக கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து 1 lakh யூனிட்ஸு, மொத்தமாக டோட்டல் சேல்ஸ் வந்து 1 lakh. அப்போ சேல்ஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளோவா இருக்கும்? டோட்டல் சேல்ஸ் வந்து 1 lakh, குவான்டிட்டி வந்து 1 lakh. அப்போது சேல்ஸ் ப்ரைஸுங்கிறது 1 lakh பை 1 lakh போடுறப்போ 1 ரூபா தான் சேல்ஸ் ப்ரைஸ் ஓகேங்களா. 1 லட்சம் குவான்டிட்டியும் 1 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்கன்னா 1 லட்சம் இன்ட்டு 1 போட்டிங்கன்னா 1 lakh. சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 1 தான் ஓகேங்களா. வேரியபிள் காஸ்ட் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. அப்போ வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ? 40,000 பை 1 lakh போனால் 0.4 தான் வேரியபிள் காஸ்ட்டு பெர் யூனிட். ஃபிக்ஸட் காஸ்ட் 50,000 போட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் நமக்கு தேவையே இல்லை ஓகேங்களா. ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட்டில் நமக்கு தேவையில்லை, ஒன்லி சேல்ஸ் பெர் யூனிட்டு, சேல்ஸ் ப்ரைஸ் பெர் யூனிட்டு, வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது யூனிட்டுக்கு ஏற்றாப்புல அது சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்ன தான் யூனிட் சேஞ்ச் ஆனாலும் இது வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. என்ன தான் மழை பெஞ்சாலும் நகராத எருமை மாடு மாதிரி இது வந்து பார்த்தா எவ்வளோ யூனிட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அப்படியே நிற்கும் ஓகேங்களா. அவ்வளோவே நம்மளது. அப்புறம் ஃபைண்ட் அவுட் பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிவி ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பிரேக் ஈவன் பாயிண்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பிவி ரேஷியோட ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100 ஓகே. ஸோ இங்கே கான்ட்ரிபியூஷன் எப்படி வரும்? கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் நீங்கள் போட்டிங்க 40,000 நீங்கள் போட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 60,000 வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்கள் 50,000 நீங்கள் போடுறப்போ ரிமைனிங் வரக்கூடியது 10,000 இதான் உங்களோட ப்ராஃபிட் ஓகேங்களா. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய 10,000 உங்களோட ப்ராஃபிட். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிப்போம். பிவி ரேஷியோட ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100 ஓகேங்களா. ஸோ கான்ட்ரிபியூஷன் இங்கே வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 60,000 நீங்கள் போட்டுக்கோங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh நீங்கள் கீழே போட்டுக்கோங்க. இன்ட்டு 100 போடுறப்போ உங்களுக்கு 60% வருது. ஸோ இதுதான் உங்களோட பிவி ரேஷியோ. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ போட்டிருக்காங்கன்னா இது வந்து யூனிட்ஸாக குவான்டிட்டியா? சாரி, யூனிட்ஸாக ருப்பீஸா? ருப்பீஸில் ஓகேங்களா. ஓகே. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கொடுத்துருந்தாங்க.
பிவி ரேஷியோ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் 60%. ஸோ 50,000 பை 60% நீங்கள் போட்டிங்கன்னா 83,000 வரும். இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ் இன் ருபீஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து கேட்டிருக்காங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்ம் என்ன? சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஸோ சேல்ஸ் இருக்குது, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் இங்கே 83,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணுறோம். 83,000 கிடையாது, பிரிண்டிங் மிஸ்டேங்க. ஓகேங்களா? ஸோ கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் போடுங்க. கால்குலேட்டர் நீங்கள் போடுறப்போ 50,000 பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம போடுறப்போ மேலே ஃபிக்ஸட் காஸ்ட் 50,000 பை பிவி ரேஷியோ 60% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 50,000 பை 60% அப்படின்னா பை 0.6 போகும். அப்போ 83,333 தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே. ஸோ இங்கே தப்பாக போட்டுருங்க. ஸோ 83,333. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம போடுவோம். சேல்ஸ் வந்து இங்கே 1 லேக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 83,333. ஸோ இது ரெண்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்போ வரக்கூடிய 16,667 வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ இந்த 16,667 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதுதான் ப்ராஃபிட்டபிள் ஏரியா. ஓகேங்களா? ஓகே. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டு பியில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட்டு என்ன கான்செப்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன், அதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே. ஒன்றுமே இல்லைங்க. 20% இன்க்ரீஸ் இன் ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சேல்ஸ் குவான்டிட்டி வந்து 20% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இங்கே ஆல்ரெடி சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது? 1 லேக்கு. ஸோ இதை 20% இன்க்ரீஸ் பண்ணால் 1 லேக் ப்ளஸ் 20% அப்படின்னா சேல்ஸ் குவான்டிட்டி வந்து 1,20,000 மாறிடும். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ஆயிரும். சேல் ப்ரைஸ் வந்து 1. ஸோ 1,20,000 இன் 1 போடுறப்போ சேல்ஸ் வந்து 1,20,000 வரும். இதை வச்சு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும், பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும், பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சேல்ஸ் குவான்டிட்டியை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணி 1,20,000 மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிங்க, பிவி ரேஷியோ கண்டுபிடிங்க, பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இது உங்களோட பார்ட்டு. இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், இது நீங்களே பண்ணுங்கள். ஓகே. ஈஸியாக தாங்க இருக்கும். சேல்ஸ் குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 1 லேக் வந்து சேல்ஸ் குவான்டிட்டி, இப்போது 1,20,000 மாறிடுச்சு. சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 1ன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ 1,20,000 இன்ட்டு 1 போய்ட்டால் உங்களுக்கு சேல்ஸ் கிடச்சிடும். வேரியபிள் காஸ்ட் அப்போ எப்படி இருக்கும்? 1,20,000 இன்ட்டு வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 0.4. ஸோ 1,20,000 இன்ட்டு 0.4 போட்டிங்கன்னா 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும். ஸோ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போனால் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். பிவி ரேஷியோ கண்டுபிடிங்க, பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 20% டிக்ரீஸ் இன் சேல்ஸ் வால்யூம். ஓகே. ஸோ 1 லட்சத்துலேருந்து 20% டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா சேல்ஸ் குவான்டிட்டி 80,000 மாறும். ஸோ சேல்ஸ் மாறும், வேரியபிள் காஸ்ட் மாறும், ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே தான் இருக்கும். என்ன தான் மழை பெஞ்சாலும் அது நகராது. ஓகேங்களா? ஸோ என்ன தான் குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆனாலும் இது வந்து அப்படியே தான் இருக்கும், நகராது. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட்டும். வேரியபிள் காஸ்ட் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ வேரியபிள் காஸ்ட் 40,000 இருக்கலாம். 40,000 ப்ளஸ் 5% நீங்கள் கால்குலேட்டரை போடுங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கிடைக்கும்? ஸோ கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகும், ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகும், பிரேக் ஈவன் பாயிண்ட் சேஞ்ச் ஆகும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி சேஞ்சஸ் வருதுங்கிறத நீங்கள் வந்து போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5% டிக்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட்டை 5% டிக்ரீஸ் பண்ணி போடுங்க. அப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் 50,000 ப்ளஸ் 10% நீங்கள் போட்டு அந்த இன்ஃபார்மேஷன் வச்சு செம்ம டீல் பண்ணுங்கள். அப்புறம் 10% டிக்ரீஸ் இன் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் 10% இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் வால்யூம். செல்லிங் ப்ரைஸில் 10% குறைங்க. அதாவது ₹1 10% குறைக்கிறப்போ 0.90 ருபீஸ் வரும் செல்லிங் ப்ரைஸை. சேல்ஸ் குவான்டிட்டியில் 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது சேல்ஸ் குவான்டிட்டி 1 லேக்கில் 10% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 1 லேக் ப்ளஸ் 10% பண்ணால் 1,10,000. அப்போ சேல்ஸ் குவான்டிட்டி 1,10,000 வரும். சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 0.9. இதை வச்சு நீங்கள் செம்ம ப்ரொசீட் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே ரிமைன்ஸ் த சேம். ஓகே. வேரியபிள் காஸ்ட் அதே தான், ஃபிக்ஸட் காஸ்ட் அதே தான், சேல்ஸ் குவான்டிட்டியும் சேல்ஸ் ப்ரைஸும் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் சம் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் 10% இன்க்ரீஸ் இன் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையும் ஒரே இதில் இன்கார்பரேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு இதுவும் தனித்தனி கேஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுவும் தனித்தனி கேஸை நீங்கள் பண்ணுங்கள். நிறைய ஒரு அதிபுத்திசாலிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எல்லாத்தையும் ஒரே இதில் தான் நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு மொத்தமாக வந்து பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க.
அப்படி பண்ணக்கூடாது. எப்படி ட்ரை பண்ண முடியும் சொல்லுங்கள்? சேல்ஸ் வால்யூம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, சேல்ஸ் வால்யூம் 20% டிக்ரீஸ் ஆகுது, ஏற்றி இறக்குனா அதே தான் வரப்போகுது. ஸோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டையுமே கம்பைன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணக்கூடாது. எப்படி கம்பைன் பண்ண முடியும்? சேல்ஸ் வால்யூம் ஃபஸ்ட்டு 20% இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அப்புறம் 20% டிக்ரீஸ் பண்ணுவீங்க, அதே சேல்ஸ் வால்யூம் தான் இருக்கும். வேரியபிள் காசு வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வேரியபிள் காசு 5% டிக்ரீஸ் பண்ணுவீங்க, அதே தான் இருக்கும். ஸோ கம்பைன் பண்ணி தயவுசெய்து பண்ணிடாதீங்க. இது ஒவ்வொரு கேஸ் ஓகேங்களா. நான் இன்டர் படிக்கிறப்போ இதே சம்ஸாக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு ஒன்று 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா கம்பைன் பண்ணி பண்ணுறேன்ட்டு 20% இன்க்ரீஸ் பண்ணி 20% டிக்ரீஸ் பண்ணி வேரியபிள் காசு 5% இன்க்ரீஸ் பண்ணி 5% டிக்ரீஸ் பண்ணி கடைசி ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் வந்துச்சு. அதே தானே வரப்போகுது. நீங்கள் எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னா இதே இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வரும். இந்த 1 லட்சத்தில் ஏற்றுறீங்க இறக்குறீங்க, வேரியபிள் காசில் ஏற்றுறீங்க இறக்குறீங்க, ஃபிக்ஸட் காசில் ஏற்றுறீங்க இறக்குறீங்க. அப்போ இதே இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் கையில் இருக்கும். இதை வச்சு நீங்கள் சம் பண்ணினா அதே தான் வரப்போகுது. அப்படி பண்ணி நான் பார்த்துருக்குறேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி யாருமே செஞ்சிடாதீங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி கேஸ் ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ட்விஸ்டட் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் இன்கார்பரேட் பண்ணி பண்ண போகிறீங்க. ட்விஸ்டடாக எதுவுமே இல்லை, நீங்களே பண்ணிடலாம் ஓகேங்களா. 5,000 வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் அக்கம்பனிட் பை 15,000 இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸட் காஸ்ட். ஒன்றுமே இல்லை. வேரியபிள் காசு 5,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள், ஃபிக்ஸட் காசு 15,000 நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கு வச்சு சம் செய்யுங்க, அவ்வளோதான் ஓகே. ஸோ இது நீங்களே பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இது பண்ணுறப்ப ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் இங்கே புது கான்செப்ட். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை இன்கார்பரேட் பண்ணி பண்ணணுங்கிறத நான் வந்து கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். நீங்களே அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்க்குறப்போ இதில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, தப்பே இல்லை ஓகேங்களா. டவுட்டு சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கேட்டுருங்க ஓகே, தப்பே இல்லை, கேளுங்க, நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்களே ட்ரை பண்ணலாம் ஓகே. ஸோ சிம்பிளான உள்ளது தான், இது வந்து ட்ரிக்கியாக எதுவுமே இல்லை ஓகே. ஸோ சிம்பிளாக உள்ளது இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் தான். ஜஸ்ட்டு ஏற்ற இறக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சேல்ஸ் குவான்டிட்டி கூடுது குறையுது, வேரியபிள் காசு கூடுது குறையுது, ஃபிக்ஸட் காசு கூடுது குறையுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கூட்டுறாங்க, சேல்ஸ் வால்யூம் கூட்டுறாங்க, செல்லிங் ப்ரைஸ் குறைக்கிறாங்க, சேல்ஸ் வால்யூம் குறைக்கிறாங்க, வேரியபிள் காசு குறைக்கிறாங்க, ஃபிக்ஸட் காசு வந்து கூட்டுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் இன்கார்பரேட் பண்ணி நீங்கள் வந்து சம்மை ப்ரொசீட் பண்ணுங்கள் ஓகேங்களா. சம்மை ப்ரொசீட் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து எந்த மாதிரி வருதுன்னு சொல்லி பாருங்கள். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பிவி ரேஷியோக்கும் பிரேக் ஈவன் சேல்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மட்டும் நீங்கள் பாருங்கள். எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வருதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகே. பிவி ரேஷியோக்கும் பிரேக் ஈவன் சேல்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? பிவி ரேஷியோ கூடனா பிரேக் ஈவன் சேல்ஸ் என்ன ஆகுது, பிரேக் ஈவன் சேல்ஸ் குறைஞ்சா பிவி ரேஷியோ என்ன ஆகுது? இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப் ஒன் வேர்டில் கேட்பாங்க ஓகேங்களா. இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க ஓகேங்களா. இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப் ஏன் கூடுது குறையுது அப்படிங்கிற ரீசனோட சேர்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க, இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொடுங்க. இது முக்கியமான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட் எல்லாமே கரெக்டாக கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் போட்டு விடுங்க. நம்ம வந்து யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா எனக்கு டவுட் கேளுங்க, இது எனக்கு தெரியல ப்ரோ, என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியலை, இதோட ரீசன் என்னங்கிறது எனக்கு தெரியலை, ஸோ இது என்னங்கிறது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க, நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தெரியாதவங்க டவுட்ஸ் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே. ஓகே. ஸோ தெரிஞ்சவங்க சொல்லாமல் இருந்துடாதீங்க, தெரியாதவங்க டவுட்டு கேட்காமல் இருந்துடாதீங்க, ரெண்டையுமே ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த சம் வந்து தேர்ட் சம் வந்து பார்த்தா ஏ நம்ம பார்த்தாச்சு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது என்னென்னு பார்த்தாச்சு, பியில் உள்ள இன்ஃபர்மேஷனை எப்படி இன்கார்பரேட் பண்ணுங்கிற சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி சம் வந்து பண்ணுங்கள். சப்போஸ் டவுட்ஸ் வந்துன்னா கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம் பார்ப்போம். பை.